திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவினாசிபாளையம் பகுதியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். கறிக்கோழி உற்பத்திக்காக விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு ₹6.50 கோழி நிறுவனங்கள் வழங்குகின்றன. இதனை ₹20 உயர்த்த கோரி கடந்த 1ஆம் தேதி முதல் விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கறிக்கடைகளில் 1 கிலோ கோழி இறைச்சி ₹300 மேல் விற்பனையாகிறது. இந்நிலையில் உடுமலை பகுதியில் உள்ள பண்ணைகளில் இறக்குவதற்காக கோழி குஞ்சுகளை வாகனங்களில் ஹாட்சரிஸ் நிறுவனம் அனுப்பியது. இதனை அப்பகுதி கோழி பண்ணையாளர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கறிஞர் ஈசன், வேலுச்சாமி உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்தும் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் நேற்று முதல் அவினாசிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் இடத்தில் விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று அதிகாலை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்கள் உட்பட 20 பேரை போலீசார் கைது செய்து திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை கைது பண்ணி திருப்பூர் பெரிய ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுறது கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையை வச்சு போராடுவது திமுக அரசுக்கு தப்பு. நம்ம 3 கோரிக்கையை வச்சுருக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக தொடர்ந்து விவசாயிகளை கைது செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடி நடவடிக்கை எடுக்கணும். கைது செய்தவர்கள் விடுதலை செய்யணும். கோழிப்பண்ணை நிறுவனங்களுக்கு ஆதரவாக, கோழி உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஆதரவாக திமுக அரசு போயிட்டு இருக்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சு ஒரு அமைதியான அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் நேற்று காலையிலிருந்து இன்றைக்கி 2வது நாளாக தொடரும் போது அதுவும் தனியார் நிலத்தில் நம்ம உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறத சட்டவிரோதமாக காவல்துறை கைது நடவடிக்கை எடுப்பது முழுக்க தவறு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.